இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் காரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் காரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் காரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் காரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் காரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் காரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆம் என் அன்புக்குரியவர்களே, கடவுள் நம் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், தாய் தன்னுடைய குழந்தையை நேசிப்பதை காட்டிலும் தகப்பன் தன் பிள்ளை மீது அன்பு காட்டுவதை பார்க்கிலும் அவருடைய அன்பு, இயேசுவின் அன்பு மகா பெரியது. அந்த அன்பினால் தான் அவர் நமக்காக தமது உயிரையே சிலுவையிலே தந்தார். இயேசு கிறிஸ்து பாவமே அறியாதவர். அவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள கடவுள். அவர் இந்த பூமியிலே மனித வாழ்க்கையை வாழும்படியாக இறங்கி வந்தார். 2000 வருடங்களுக்கு முன்பதாக நாம் இன்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லுகின்றோம். கிறிஸ்துவுக்கு பின் இப்பொழுது 2024 வருடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் இந்த பூமியிலே வந்து வாழ்ந்தார். கடவுள் இந்த பூமியிலே வந்து வாழ்ந்தார் என்பதற்கு இது ஒரு சிறந்த அடையாளமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் இந்த பூமியிலே வாழ்ந்ததற்கு அநேக அடையாளங்கள் இருக்கிறது. இதோ நாம் இந்த பூமியிலே ஒரு சில காலம் மாத்திரம் வாழ்கிறோம். ஒரு சில வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்துவிட்டு நாம் கடந்து போகிறோம். பரிசுத்த பைபிள் கூறுகிறது, மனிதன் ஒரே முறை பிறக்கிறான், ஒரு முறை இறக்கிறான். அதன் பிறகு அவனுக்கு மரணம், மரணத்திற்கு பிறகு நியாய தீர்ப்புக்கு முன்பாக நாம் கடவுளுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அது எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், நாட்டை ஆளுகிற தலைவராக இருந்தாலும் மரணம் எல்லாருக்கும் நிச்சயம். மரணத்திற்கு பிறகு நம்மை படைத்த கடவுளுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். எதற்காக என்று சொன்னால், இந்த பூமியிலே நாம் எப்படி வாழ்கிறோமோ அதன்படி நமக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது. நாம் பரிசுத்தமாய் வாழ கடவுள் விரும்புகிறார். அதற்காகவே அவர் நம்மை அழைக்கிறார், பரிசுத்த வாழ்க்கைக்காக. இந்த உலகிலே நாம் பாவம் செய்வதற்கு அநேக வழிகள் உண்டு.
தவறுகள் செய்வதற்கு அநேக தீய வழிகள் உண்டு. ஆனால் வாழ்வு அடைவதற்கு ஒரே ஒரு வழி, அந்த வழிதான் இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என் வழியா என்று ஒருவரும் பரலோகத்திற்கு போக முடியாது, கடவுளை காண முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பொழுது அவர் அதிசயங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை செய்கிறவராக, அவர் நன்மை செய்கிறவராக கடந்து சென்று கொண்டிருந்தார். மரணம் வரையிலே, அவர் சிலுவை மரணம் வரையிலே நன்மை செய்தார். முடிவாக மிகப்பெரிய நன்மையாக இந்த உலக மக்களுக்காக, அவரால் படைக்கப்பட்ட இந்த பூமியின் மக்களுக்காக அவர் தமது உயிரையே தந்தார். எதற்காக அவர் உயிரை தர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பாவத்திற்காக பரிகாரம் செய்யும்படியாக அவர் ரத்தம் சிந்தி மரித்தார். கொடூரமான சிலுவை மரணத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். நம்மை படைத்த கடவுள் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் தமது உயிரையே நமக்காக தந்திருக்கிறார். அது சாதாரணமாக அவர் மரித்து விடவில்லை. அவர் சிலுவை மரணத்திற்கு தன்னை கையளித்தார். கை கால்களில் ஆணிகள் துளைக்கும்படியாக அவர் தம்மை கையளித்தார். அவருடைய கரங்களில் ஆணிகள் துளைக்கப்பட்டது, கால்களில் ஆணிகள் துளைக்கப்பட்டது, உடலெல்லாம் அடிக்கப்பட்ட நிலை. அவ்வளவு கொடூரமான தண்டனை அவர் ஏன் எதற்காக ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், நாம் பாவ மன்னிப்பு அடைய வேண்டும் என்பதற்காக, நம்முடைய ஒவ்வொரு தவறுக்காகவும், நம்முடைய ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் நாம் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த தண்டனையை நாம் அனுபவிக்காதபடி நம்மை படைத்த கடவுள் மனிதனாக இந்த பூமியிலே வந்து சிலுவையிலே அவர் பரிகாரங்களை செய்து முடித்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி மரித்தார். எல்லா வேதங்களும் கூறுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி. அவர் எதற்காக ரத்தம் சிந்தினார்? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக, கழுவப்படும்படியாக அவருடைய மாசற்ற ரத்தத்தை சிந்தினார். அவர் இந்த உலகிலே எப்படி வாழ்ந்தார் என்று சொன்னால், அவர் பாவமே அறியாதவர். ஒரு நாளும் ஒரு சிறு பொய்யும் கூட அவருடைய வாயிலே வந்ததில்லை. அவர் மாசற்ற பரிசுத்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். பிறருக்கு நன்மை செய்கிறவராக இருந்தார். அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிறவராக இருந்தார். ஆனால் தன்னையே அவர் கையளித்ததற்கு பிரதான காரணம், நமக்காக அவர் தமது உயிரை தந்தார். அவர் சிலுவையிலே மரித்தார். சில வழிகள், சில மதங்கள் கூறுகிறது அவர் மரிக்கவில்லை, மாறாக பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லி. அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது உண்மைதான். ஆனால் மரித்த பிறகுதான் அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். 40 நாட்களுக்கு பிறகு அவர் பரலோகத்திற்கு தம்முடைய சொந்த வல்லமையினாலே அவர் எழுந்தருளி சென்றார். அவர் மீண்டுமாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போவது மிக ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்பது எல்லா மதங்களும் நம்புகின்றது. எல்லா வழிகளும் நமக்கு போதிக்கின்றது. இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளங்கள், அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இந்த பூமி, இந்த உலகம் ஒரு முடிவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் பரிசுத்த வாழ்க்கையை வாழும்படியாக இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவிடம் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்திலே வரவேற்று பாருங்கள். உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ஆண்டவராக, இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். உங்களுடைய கஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இவையெல்லாம் நிரந்தரம் அல்ல, இவையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். இயேசு கிறிஸ்து மிக சீக்கிரத்தில் இந்த பூமியிலே வரப்போகிறார். இதோ அநீதிக்கு தண்டனை கொடுக்கும்படியாக அவர் வரப்போகிறார். அக்கிரமங்களுக்கு தண்டனை கொடுக்கும்படியாக அவர் வரப்போகிறார். அதே சமயத்தில் பரிசுத்தமாய் வாழும் பொழுது, நல்லவர்களாய் வாழும் பொழுது, நம்மை நாம் பரிசோதித்து கெட்ட வழியை விட்டு மனம் திரும்பி நல்லவர்களாக வாழும் பொழுது, அதற்காக அவர் நித்திய முடிவில்லாத பேரின்பத்தை கொடுக்கும்படியாக வரப்போகிறார். ஆகவே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையிலே நாம் செய்கிற தவறுகளை இதோ ஒருவரும் காணவில்லை. மனிதர்களுக்கு வேண்டுமானால் நாம் மறைந்து கொள்ளலாம், மனித கண்களுக்கு மறைந்து கொள்ளலாம். ஆனால் கடவுள் எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஆகவேதான் பைபிள் கூறுகிறது, கண்களை நமக்கு கொடுத்தவர் அவர் காணாதிருப்பாரோ?
செவிகளை காதுகளை நமக்கு கொடுத்தவர். அவர் கேளாதிருப்பாரோ? அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார், எல்லாவற்றையும் கேட்கின்றார். அவர் நம்மை நமது நினைவாகவே இருக்கிறார், நம்மை வாழ வைக்க விரும்புகிறார். இந்த நாளிலே நம்முடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும். இரட்சகர் என்று சொல்லும் பொழுதே அவர் நம்மை ரட்சிக்கும்படியாக, ரட்சிப்பு என்று சொன்னால் காப்பாற்றுவது, நம்மை காப்பாற்றும்படியாய் வந்தார். அவர் நம்முடைய பாவத்திற்கான சகல தண்டனைகளையும் தம் மீது மாசற்ற உடலிலே அவர் பரிகரிக்கும்படியாக வந்தார். அதற்காக தான் நம்மை தேடி நம்மை படைத்த கடவுள் இந்த பூமிக்கு வந்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நம்முடைய சிறிய அறிவிலே கணிக்கவே முடியாது. அறிவு கெட்டாத அன்பு, ஆழமும் உயரமும் நீளமும் அகலமும் நாம் கணிக்க முடியாத ஒரு பேர் அன்பு அவருடைய அன்பு. தாய்மார்களுடைய இந்த அதுதான் ஒரு பேருண்மை உங்களுக்கு சொல்லுகிறோம். இந்த பூமியில் உள்ள சகல எல்லா தாய்மார்களுடைய அன்பை நாம் கணக்கிட்டால் இயேசுவினுடைய அன்புக்கு ஈடாகாது. அவ்வளவு பெரிய அன்பை நமக்கு காட்டியிருக்கிறார். நம்மை படைத்த கடவுள் நமக்காக அவர் ரத்தம் சிந்தி மரித்தார். கை கால்களில் ஆணிகள் அறையப்பட்டது. சிலுவையிலே உயர்த்தப்பட்டு 6 மணி நேரங்கள் சிலுவையிலே அவர் தொங்கி தமது ஜீவனை தந்தார். கடவுள் நமக்காக மரித்திருக்கிறாரா? ஆம், இது பேர் உண்மை, இதுதான் சத்தியம். கடவுள் நமக்காக தமது உயிரையே தந்திருக்கிறார். அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். தாம் சொன்னபடியே அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். இந்த பூமியிலே அவர் வரப்போவது நிச்சயம். அவர் வான மேகங்கள் மீது இறங்கி வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே உங்களுடைய உள்ளத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாருங்கள். மிகப்பெரிய மாற்றம். உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்படுகிறீர்களா? பலவிதமான கஷ்டங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, வியாதிகள் இருக்கிறது. இவைகளை ஆண்டவர் சுகப்படுத்துவார். அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது வேதம் கூறுகிறது, அவன் என் மீது வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். எதிலிருந்து விடுவிப்பார்? எல்லா துன்பத்திலிருந்தும், கஷ்டத்திலிருந்தும், வியாதியிலிருந்தும். என்ன ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தாலும், எந்த ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுவிக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆகவேதான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த பூமியிலே உலக காரியங்களில் நாம் ஈடுபடும் பொழுது ஒரு தற்காலிக சந்தோஷம் வரும். ஆனால் நிரந்தர சந்தோஷம், சமாதானம் இயேசு மட்டுமே கொடுக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைத்து பாருங்கள். ஆண்டவரிடத்திலே உங்களுடைய கவலைகளை, கண்ணீர்களை ஒப்புக் கொடுத்து பாருங்கள். அவை எல்லாவற்றுக்கும் ஒரே பதில் இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவர் இயேசு உங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். இந்த இடத்திலே இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவராலே நீங்கள் அறியப்படுகிறீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் மீது மிகுந்த அக்கறை உடையவராய் இருக்கிறார். உங்களை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்ப அவராலே முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே உங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்து இப்போது ஒரு சிறிய பிரார்த்தனை ஏறெடுக்கிறோம். அன்பின் தெய்வமே இயேசப்பா, இந்த நாளிலே அப்பா உமது ரட்சிப்பின் சுவிசேஷத்தை இந்த இடத்திலே நாங்கள் அறிவித்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு மனிதனையும் அதிகமாய் நேசிக்கிறீர். ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அது உயிரையே தந்தீர். ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கடவுள் நீர் என்பதை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். நீர் ஒவ்வொரு வரையும் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறீர். உமது உயிரையே ஒவ்வொருவருக்காகவும் நீர் தந்திருக்கிறீர். பாவமே அறியாத நீர் எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையிலே மரித்தீர். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தீர், பரலோகம் சென்றீர், மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறது. ஆண்டவர் ஏசப்பா, இந்த இடத்திலே வாழ்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு தனி மனிதனையும், பிள்ளைகளையும், வாலிப பிள்ளைகளையும் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. நீர் ஆண்டவரே மெய்யாகவே மெய்யாகவே ஜீவன் உள்ள தேவன் என்றவர்கள் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளும்படியாய், பரிசுத்த வாழ்க்கையை வாழும்படியாய் ஆண்டவரே எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலகி ஆண்டவரே தங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே இங்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜாவே இயேசுவே அப்பா, ஒவ்வொருவர் மீதும் இரக்கமாயிரும் அப்பா. நீர் ஆண்டவரே இயேசப்பா எங்களுக்காகவே ஜீவிக்கிறீர். ஆண்டவரே எங்களுக்காகவே நன்மை செய்யும்படியாக, எங்களுக்காக உயிரை கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தீர். மனித வாழ்க்கையை வாழ்ந்தீர். ஆண்டவரே இயேசப்பா, நீர் தேவாதி தேவனாக இருந்தும் எங்களுக்காக மனு உருவம் எடுத்து ஆண்டவரே, மனித உருவம் எடுத்து இந்த பூமியிலே வாழ்ந்தீர். ஆண்டவரே அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இங்குள்ள ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி. இந்த ஆண்டவரே நற்செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
அவர்களை உமது திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் இணையில்லாத நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.